இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா இயற்கை வைத்திய ஆலயம், இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஹலோ, வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சமையல் குறிப்புகள். தண்ணீரில் அவலை ஊற போட்டு 10 நிமிடம் கழித்து பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கேரட், பீட்ரூட், தேங்காய், கோஸ் போன்றவற்றை துருவி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை, தக்காளி இதையும் நறுக்கி போட்டுடணும். வறுத்து தூள் செய்த முந்திரி, வேர்க்கடலை முதலியவற்றையும் மேல தூவி விடலாம். உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். ஆப்பிள், நேந்திரம் பழங்களை ஆவியில் நல்லா வேக வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதோட 1/2 கப் ஆரஞ்சு சாறு சேர்த்து மிக்சியில நல்லா போட்டு அரைச்சிட்டு 1/2 கப் சர்க்கரையை மிக்சியில பொடிச்சிட்டு சிறிது சிட்ரிக் ஆசிட் கலந்து சூடாக்கி பாகு காய்ச்சிட்டு இதுல இந்த பழக்கலவையை சேர்த்து கிளறி வைக்கணும். கடைசியில வெண்ணெய் தடவிய தட்டுல கொட்டி விரும்பிய வடிவில் வெட்டி எடுத்து சுவைக்க வேண்டியதுதான் பாக்கி. இது ஒரு ஸ்வீட். கருணைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி சீவிட்டு உப்பு நீர் தெளித்து வெள்ளை துணியில பரப்பி லேசாக காய வைத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து மிளகு தூள், பெருங்காயம் கலந்து கூட நம்ம சாப்பிடலாம். கொய்யா பழங்களை நறுக்கி அடுப்புல வாணலியை வைத்து அதுல எண்ணெய் ஊற்றி காய்ந்தவுடன் சீரகம் போட்டு வெடிச்சதும் கொய்யா பழத்தை போட்டு வதக்கலாம். அதுல மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், உப்பு எல்லாவற்றையும் சேர்த்து சிறிது நீர் சேர்த்து மூடி வச்சிடணும். கொய்யா பழம் நல்லா வெந்தவுடன் அதை இறக்கி அதுல சர்க்கரை சேர்த்து கிளறணும். இந்த கொய்யாப்பழ சப்ஜி பூரி, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். முள்ளங்கி இலையை தூக்கி போடாம இந்த இலையையும் சிறிது எண்ணெய் விட்டு வதக்கி மிளகாய் வற்றல், உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் வறுத்து சேர்த்து துவையல் அரைச்சி பாருங்க. சுவை அசத்தலா இருக்கும். சத்தும் அதிகம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அன்னாசி பழத்துல நம்ம எப்படி பச்சடி பண்ணலாம்? அன்னாசி பழத்தை நம்ம துண்டுகளாக நறுக்கி கெட்டி தயிர்ல போட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் தாளிச்சு அதுல கொட்டிடணும். அப்புறம் தேங்காய் நல்லா துருவி பொடியா நறுக்கிட்டு தேங்காய் துருவலையும் பொடியாக நறுக்கிய கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி ஆகியவற்றையும் நம்ம அதுல சேர்த்து நல்லா ஊற வச்சிடணும். சுவையான இந்த அன்னாசி பழ பச்சடி ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்க வீட்டுல கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.